ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்வாஸ் கோம். இன்றைக்கி நம்ம விஸ்வாஸ் கோமில் கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான ஒரு அல்வா ரெசிபி ஸ்வீட் கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான உடனேயே ஒரு கப் அளவுக்கு நெய் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த நெய்யில் வந்து நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு இந்த கடாயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா ஒரு 10-15 முந்திரி பருப்பு வந்து எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம். இப்போ வந்து முந்திரி பருப்பு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நான் வேறொரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். திரும்ப அதே கடாயிலேயே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் வந்து நீங்கள் கோதுமை மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்லேயே வந்து நீங்கள் நெய்யும் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கோதுமை மாவு வந்து இந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த கோதுமை மாவோட கலர் வந்து நல்லா மாறி வரணும், ப்ரௌன் கலரில் மாறி வரணும். அந்தளவுக்கு வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கோதுமை மாவு ஓரளவுக்கு வறுபட்டிருக்கு. இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து கோதுமை மாவு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துடணும். இந்த கோதுமை மாவு வந்து நல்லா வறுபட்டுக்கிட்டு இருக்கும்போதே அடுப்பில் இன்னொரு பக்கம் வந்து தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு கப் கோதுமை மாவுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியாக தான் நீங்கள் வந்து எடுத்துக்கிறணும். இப்போ இந்த கோதுமை மாவில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கிறேன். திரும்ப வந்து இந்த கோதுமை மாவு நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுப்பு வந்து ஆன்லேயே இருக்கணும், தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். சூடு கம்மியாகவே ஆகக்கூடாது, அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கோதுமை வந்து அந்த தண்ணியை நல்லா இழுத்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த 5 கப் தண்ணியுமே வந்து நம்ம இந்த கோதுமை மாவில் வந்து சேர்த்துறணும். இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா அந்த கோதுமை மாவு வந்து நல்லா வெந்து அல்வா பதத்துக்கு வந்து வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கோதுமை மாவு வந்து கட்டி தட்டாது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கோதுமை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னும் மீதம் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதில் வந்து முக்கியமான விஷயம், நீங்கள் கொதிக்கிற தண்ணி மட்டும்தான் சேர்க்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறலாம். ஒரு கப் கோதுமை மாவுக்கு 2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும். முதல்ல வந்து ஒரு கப் வந்து நான் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் வந்து ஒரு கப் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இனிப்பு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து ஒரு கப் சர்க்கரையில் வந்து இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு வரும். நீங்கள் வந்து நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை சேர்த்து கூட இந்த அல்வாவை செய்யலாம். ஆனால் வந்து நாட்டு சக்கரை சேர்க்கும்போது தான் இந்த அல்வா வந்து ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நாம் இந்த அல்வாக்குன்னு தனியாக எதுவுமே கலர் சேர்க்க தேவையில்லை. இதுவே பாருங்கள் நல்ல கலரில் இருக்குது. இந்த அல்வாவை வந்து நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்து கூட செய்யலாம். வெல்லத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் வந்து கல், மண், தூசியெல்லாம் இருக்கும். அதனால் வடிகட்டிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அல்வா வந்து நல்லா கொதிச்சு வருது. இது வந்து நல்லா கெட்டியாகி வரணும். இதில் வந்து வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு கப் நெய்யில் வந்து மீதம் கொஞ்சம் நெய் 1/4 கப் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா மீதம் கொஞ்சம் இருக்கிற நெய்யையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இது வந்து நல்லா திக்காகி அல்வா பதத்துக்கு வரணும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் நெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இப்போ பாருங்கள், அல்வா வந்து கடாயில் வந்து நல்லா ஒட்டாமல் தான் வருது. ஆனால் இது வந்து அல்வாக்கான பதம் வந்து கிடையாது. இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து அடுப்பில் அப்படியே வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஊற்றிருக்கிற நெய் வந்து அப்படியே ஓரங்கள்லாம் வந்து பிரிஞ்சு வரும். அதுதான் வந்து அல்வாக்கான பதம். கடாயில் ஒட்டாமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுத்துடாதீங்க. இப்போ பாருங்கள், அப்படியே ஓரங்கள்லாம் வந்து நெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் அந்த அல்வாலேருந்து நெய் வந்து நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை வந்து இதில் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நெய் வந்து நமக்கு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு.
கடாயில பாருங்க சுத்தமா அல்வா வந்து ஒட்டவே இல்ல பாருங்க. இதுதான் வந்து அல்வாக்கான கரெக்ட்டான பதம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டு, இத வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாத்திர்லாம். பாருங்க, வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் மாத்திர்றேன். பாருங்க, இந்த அல்வா வந்து நமக்கு சூப்பரா எப்படி ரெடி ஆயி வந்திருக்குன்ட்டு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருந்துச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த அல்வாவ வந்து நீங்க நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த அல்வாவ நான் சொன்ன இதே அளவுகள்ல, இதே பக்குவத்துல நீங்களும் வந்து உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம விஸ்வாஸ் கோம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.